காட்டான் இணையத்தொடர் விமர்சனம். விஜய் சேதுபதி, அபி நக்ஷத்ரா, ரிஷா ஜேக்கப்ஸ், பார்வதி, சிந்து, முத்துக்குமார், சிங்கம்புலி, வடிவேல் முருகன், பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர் நடிப்புல எம் மணிகண்டன் மற்றும் பி அஜித்குமார் இயக்கத்துல ராஜேஷ் முருகேசன் இசையில வெளிவந்திருக்கும் இணைய தொடர் தான் காட்டான். எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் விஜய் சேதுபதியின் வெட்டப்பட்ட தலை கிடக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வரும் காவல்துறை தலையை கைப்பற்றி உடலை தேடுகிறது. உடல் கிடைக்காத நிலையில ஒரு கடிதமும் பணமும் அங்கிருந்து கைப்பற்றுகிறார்கள். அந்த கடிதத்தில் என் தலையை அடக்கம் செய்துவிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்டது யார் என்ற தேடலை தொடங்கும் போது விஜய் சேதுபதியின் பெயர் முத்து என்பது தெரிய வருகிறது. இந்த முத்து யார் என்ற கேள்வியை நோக்கி பயணிக்கும் காவல்துறைக்கு அவரை பற்றிய பல ஆச்சரியமான தகவல்கள் தெரிய வருகிறது. அந்த தகவல்கள் உண்மையா என்ற கேள்வியை நோக்கி பயணிக்கும் போது முத்து என்ற நபர் பற்றியும் அவரது பயணத்தின் பின்னணி பற்றியும் அறிந்து கொள்ளும் ஆவலை தூண்டும் வகையில் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் பயணிக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது முத்துவின் செயல்கள் ஆச்சரியப்பட வைப்பதோடு அவர் யார், எதற்காக இப்படி செய்கிறார் ஆகிய கேள்விகளை பார்வையாளர்கள் மனதில் எழுப்பி அனைத்து அத்தியாயங்களையும் உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தொடர் ஏற்படுத்துகிறது. விஜய் சேதுபதி நடித்த முதல் மற்றும் தமிழில் உருவான மிகப்பெரிய இணையத்தொடர் என்ற அடையாளத்தோடு வெளியாகி இருக்கும் காட்டான் தொடரின் முதல் அத்தியாயத்திலேயே வெட்டப்பட்ட தலையுடன் அறிமுகமாகும் விஜய் சேதுபதி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பல்வேறு அவதாரங்களில் பயணித்தாலும் ஏதோ பெரிதாக செய்ய போகிறார் என்பதை உணர வைக்கும் விதத்தில் நடித்திருக்கிறார். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் முத்துக்குமார், காவலர்களாக நடித்திருக்கும் சிங்கம்புலி, வடிவேல் முருகன், பார்வதி, பாலாஜி சக்திவேல், ரிஷா ஜேக்கப், மிலிந்த் சோமன், அபி நக்ஷத்ரா, இர்ஷாத் அலி, சுதேவ் நாயர், அரிஸ்டோ சுரேஷ், சுனிதா சந்திரன், ஆர் அமரேந்திரன், சாதனா என்ற தொடரில் நடித்திருக்கும் அனைவரும் திரைக்கதையில் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களில் நடித்து கவனம் ஈர்க்கிறார்கள். ராஜேஷ் முருகேசனின் பின்னணி இசை தொடருக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர்கள் மது என் மற்றும் என் சண்முக சுந்தரம் இருவரது பணியும் தொடரை பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. கலை இயக்குனர்கள் ஜாக்கி மற்றும் சாபு மோகன் ஆகியோரது பணி படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. படத்தொகுப்பு செய்து இயக்கியிருக்கும் பி அஜித்குமார் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் முத்து கதாபாத்திரத்தை மையப்படுத்திய ஒரு முடிச்சு போடுகிறார். அந்த முடிச்சையை அடுத்த அத்தியாயத்தில் அவிழ்ப்பார் என்று எதிர்பார்க்கும் பார்வையாளர்கள் ஏமாற்றம் அடையும் விதத்தில் அடுத்த அத்தியாயத்தில் புதிய முடிச்சு போடுகிறார். இப்படி 3 அத்தியாயங்கள் வரை முத்து யார் என்ற கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லவில்லை என்றாலும் அதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை பார்வையாளர்களிடத்தில் ஏற்படுத்தி தொடரை சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்கிறார். கதை எழுதி இயக்கியிருக்கும் மணிகண்டன் இணைய தொடருக்கான சஸ்பென்ஸுடன் திரைக்கதையை நகர்த்தி சென்றாலும் எளிய மனிதர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் காட்சிகளின் மூலம் பல இடங்களில் கைத்தட்டல் பெறுகிறார். மொத்தத்துல காட்டான் காணும் ஆர்வத்தை தூண்டுகிறது.